நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீராக்கும், மாறனுக்கும் வந்து காதல் இதுவரைக்கும் வந்துகிட்டு இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும்ல. இப்போ வந்து மாறன் வந்து அவங்க அம்மாவோட சமாதிக்கு முன்னாடியே வச்சு வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாறன் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. வீரா நீ மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நான் மட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்காங்க. ஆமாம் நான் பார்த்துட்டேன், நீ அப்பா கிட்ட பேசுனது வந்து நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. அப்பா கிட்ட பேசுனது நீ பார்த்தியா, அப்போ நான் ஒட்டு கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒட்டு கேட்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதான் சரக்கு அடிக்கலான்ட்டு போனேன், அப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் காதில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாங்க. என்னது சரக்கு அடிக்க போனியா, 3 நாள் என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சொன்னேன், இருந்தாலும் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸு, உனக்கு இதுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு எந்த கைமாறும் பண்ண வேண்டாம், எனக்காக ஒன்று மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. இந்த குடியை மட்டும் நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் குடியை வந்து நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி நான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டிருந்து வந்து வீரா போயிடுறாங்க. நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம மாறன் வந்து அங்கே இருக்கிற கடையில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட அங்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து இந்த 2 பிள்ளைகளோட தான் பேசிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரில் யாராவது தான் அவங்களோட அவரோட வந்து காதலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்துட்டு போயிடுறாரு. விறுவிறுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. மாறன் எப்படி நீங்கள் அங்கே வேலை பார்க்கீங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மேடம், நான் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பேர் சித்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறனெல்லாம் எப்படி, உனக்கு மாறனை பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்ரா சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா நீ தான் மாறனோட காதலியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு அவர் அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம், எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து என்னோடய அப்பா வந்து இறந்துட்டார், அதனால் வந்து நான் வேலைக்கு போக முடியாமல் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து மாறன் சார் தான் என்னை கூப்பிட்டு வந்து என்னை வேலைக்கெல்லாம் கொடுத்தேன், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு, அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போனா இவ கிடையாது போல், சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தா மாறன் இருக்கார்ல, ராமச்சந்திரன் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. வலது பக்கம் பார்த்தா நம்ம வீரா உட்காந்துருக்காங்க, லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் உட்காந்துருக்காங்க. அவருக்கு சாப்பிடவே தோணலை, மனசு அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. உடனே வீரா கிட்ட, வீரா உனக்கு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட உட்காந்து நான் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் வந்து எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பிட்ருக்கேன், இப்போ கூட நான் சாப்பிட்டதே கிடையாது, இதே ஏற்படுத்தின காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வள்ளி வந்து சோத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்த போதும் என்னத்தை இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சும்மா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைக்காங்க. அடுத்து கொண்டு போய் ராமச்சந்திரனுக்கும் நிறைய வைக்காங்க. எனக்கு வேலை இருக்குது, சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. ஆனால் வேலையெல்லாம் தூக்கி போடுனேன், முதல்ல சாப்பிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. எவ்வளோ குடும்பத்துலேருந்து பிரிக்க நினச்சாலும் எப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கானே, இப்போ பார்த்தா அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, இரு உன்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலான்ட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம வீரா வந்து கண்மணி கொஞ்சம் ரசம் ஊற்று அப்படிங்கிற சாம்பார் ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை வந்து நம்ம வீராவுக்கு ஊற்றிட்டு அதுக்கடுத்து இவர்கிட்டையும் கேட்டு ஊற்றுறாங்க. நம்ம மாறன்கிட்ட ஊற்றும்போது மட்டும் ஒரு வேட்டியில் ஊற்றிடுறாங்க. ஐயோ சாரி மாறா தெரியாமல் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீரா வந்து என்ன பார்த்து ஊற்ற மாட்டியா கண்மணி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. நிப்பாடு தெரியாமல் ஊற்றிட்டாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நான் போய் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து எங்கே போகிற, சாப்பிடும்போது பாதியில் போகக்கூடாது, சாம்பார் தானே அது லேசாக இருக்கட்டும், நீ சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து போய் வந்து நீ கையிலெல்லாம் மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து கண்மணி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனே அவங்க அப்பா பக்கத்தில் எத்தனை வருஷம் கழிச்சு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு வயிறு மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து அவங்க சாப்பிட்றத பார்த்து அங்கிட்டு பார்த்தா ராகவன் கார்த்தியெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து சொல்கிறாங்க. கார்த்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம கண்மணி வீரா கிட்ட வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அம்மாடி உன்னால் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு, சூப்பராக நடந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. ஐயா சாரி, நான் என்ன பண்ணேன், நான் வந்து உங்களுக்கு என் மனசில் தோன்றதை சொன்னேன், நீங்கள் மனசு வச்சதுனால தான் இப்படி நடந்துச்சு, சரி நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கண்மணி வந்து திருப்பி மாறன் யாரை லவ் பண்ணுறான், எப்படி அந்த பொண்ணு இன்றைக்கி வந்திருப்பா, அது யாரும் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி திரியிறாங்க. அதுக்கடுத்து அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் வீராக சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம கண்மணியும் வெளியில் பார்க்காங்க, எந்த பொண்ணாக இருக்கும், அந்த பொண்ணாக இருக்குமா, இந்த பொண்ணாக இருக்குமான்னு பார்க்காங்க. கடைசியில் கண்டே பிடிக்க முடியல. ஓ அப்படியா, நீ சேஃப்டியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கியா, இரு நான் கண்டுபிடிச்சி கல்யாணத்துக்கு வந்து உன் காதலுக்கு வந்து சங்கு ஊதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம
வள்ளியும் மாறன் வந்து பேசுகிறாங்க. "என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமா பயங்கர சந்தோஷம். எல்லாம் அவளால தான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் உன் லவ்வர் வந்திருந்தாளா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா வந்திருந்தா." அப்படிங்கிற மாரி சொன்னோம். "என்னடா என்ட்ட காட்டவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே நாளைக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். சீக்கிரமா கொண்டு வந்து உன்ட்ட காட்டுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "டேய் டேய் என்ட்ட காட்டுறா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "காட்டுறேன். அதுக்கடுத்து நீ கோயிலுக்கு கூட்டு போ, எங்கேயும் கூட்டு போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, விருந்து அன்னைக்கு மறுநாள் வேலைய முடிச்சுட்டு வராங்க. நைட் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம வீராக்கு. "எங்கே இருக்கேன்னு?" கேட்டோனே, "நான் சைதாப்பேட்டையில இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இரு நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க. போனவொடனே, "என்ன சவாரி இருக்குது, ஒரு நாள் 2 சவாரி போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "சரி விடு, வேணா காசு கொடுத்துட்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, "வேண்டாம் வேண்டாம் சொல்லு என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி வந்து வீரா கேட்காங்க. "என் கூட ஒரு இடத்துக்கு வாமேன் 5 நிமிஷம்." அப்படிங்கிற மாரி கூப்பிட்றாங்க. எங்கேன்னு கேட்டுட்டு, "வா ஒரு நிமிஷம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க சமாதி முன்னாடி, அதாவது மாறனோட அம்மாவோட சமாதி முன்னாடி போகிறாங்க. போனவொடனே, "இதான் எங்கள் அம்மா. அம்மா இன்னைக்கு வந்து உனக்கு தவசம் கொடுத்ததுக்கு காரணமே இவதாம்மா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ள வந்து அந்த சமாதி கிட்ட நெறைய இலைகளா இருக்கு. அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு, அதுக்கடுத்து பூவு, மெழுகுதிரி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து மாறன் வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க. "அம்மா இவளத்தான் நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ண போறேன். லவ் பண்றேன். உனக்கு ஓகேவாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்காங்க. "உனக்கு ஓகேவா தான் இருக்கும். எனக்கு தெரியும். நல்ல பொண்ணு இவ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுக்கடுத்த சீன் வந்து அவங்க அம்மா முன்னாடியே வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடிஞ்சிருது.